நம்ம அப்படியே கண்களை மூடி வார்த்தைக்காக ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? தேவன் நம்மோடு பேசும்படியாக, இடைப்படும்படியாக, ஆண்டோடைய பிரசன்ன நம்மத்தில் கடந்து வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைப்படும்படியாக. எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க ஆண்டவர் நம்மோடு பேசணும்னு? அந்த இருதயத்தோடு ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் செய்யலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளால் எங்களோடு பேசுவீராக. தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு பாட்டினால் உம்மை துதித்தோம். ஆண்டவரே, இப்பொழுது நீர் எங்கள் மத்தியிலே பேசும்படிக்கு உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய வல்லமை தங்கிய ஸ்தானத்திலிருந்து தேவனே நீர் இறங்கி வந்து உம்முடைய வார்த்தைகளாலே நீர் எங்களோடு பேசுவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஒரு தடவை சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவர். நீர் நம்ப பண்ணின, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிலைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின, நம்ப பண்ணின வாக்குகளை சத்தமா மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் ஏசையா, நிறைவேற்றி. நீங்க மாத்திரம் சொல்லுங்களேன், மறவாமல் நினைப்பவரே, மறவாமல். ஹல்லேலூயா. ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே உம்முடைய சந்நிதிக்கு வந்து உம்மை காண வாஞ்சையாக இருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன பிரகாரமாய் ஆராதிக்க நீர் தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் தந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படிக்கு இப்பொழுது அடியார்களுடைய செவிகள் திறக்கப்படுவதாக, அடியார்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று சொல்லப்படப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எந்த ஆண்டவரே கூர்மையான ஆயுதங்களை காட்டிலும் கூர்மையுள்ளதும் கற்குள்ளதுமாயிருக்கிறது. எங்களை சோதி தருகிறதா இருக்கிறது. எங்கள் உள்ளிந்திரியங்களுக்குள்ளாய் கடந்து சென்று கிரியை செய்கிறதா இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக கெஞ்சி நிற்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் இறுதி வார ஆராதனையிலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கை கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் இங்கே இருக்கிற பசங்களாம் சிரிக்கிறாங்க. ஆலயத்துக்கு வந்தால் சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க. நல்லா சந்தோஷமாக பக்கத்தில் இருக்கிறவங்கள வாழ்த்தி. நீங்களாம் கை கொடுக்கலையா? கை கொடுங்க. கை கொடுத்து ஹவ் ஆர் யூ? ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நாம் மன மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு என்னது? ஆசீர்வாதம், பலன். இந்த மாதத்தில் நாம் என்ன தலைப்பில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம்? உடன்படிக்கை, கவனன்ட். அதுதான் இந்த மாதத்தினுடைய தலைப்பு, உடன்படிக்கையின் மாதம். இந்த உடன்படிக்கை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? உடன்படிக்கைனா உடன்படிக்கை தான் அப்படின்றீங்களா? உடன்படிக்கை அப்படின்னா ஒரு ஒப்பந்தம்.
நம்ம நம்ம தமிழில் இப்போ பழக்கத்தில் உள்ள உடன்படிக்கைன்னு என்ன இல்லை, வார்த்தை பழக்கமே இல்லை. ஒப்பந்தம். இப்போ நம்ம பிரதமர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறாரு. அப்போ வந்து என்ன வருது, ஒரு செய்தி வருது, ஒப்பந்தம் கையெழுத்து செய்யப்பட்டது, இதன் மூலம் இத்தனை 1000 கோடி வருவாய் நமக்கு இருக்குது, நாம் கொடுத்துருக்குறோம், அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள், அப்படியெல்லாம் என்ன வருது, செய்தி வருது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், கேள்விப்படுறோம். அது நம்மளையும் சார்ந்து தான் அந்த ஒப்பந்தம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும், அவங்க போடுற கையெழுத்தில் நம்மளும் என்ன பண்ணுறோம், நாமும் அதில் அடங்குகிறோம். ஆமாம், அதனால் அவர் என்ன பண்ணாலும் அதுக்குரிய பாதிப்பு நமக்கு என்ன பண்ணுது. அதனால தான் தலைவர்களுக்காக, தேசத்தின் பிதாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு வேதம் நமக்கு என்ன பண்ண வச்சுருக்குது, சொல்லி வச்சுருக்குது. அவங்க செய்கிற எல்லாத்துலேயும் நல்லதுலேயும் கெட்டதுலேயும் நமக்கு என்ன இருக்குது, பங்கு இருக்குது. அதுதான் ஒப்பந்தம். இதை தான் வேதம் உடன்படிக்கை என்று சொல்லி இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை நான் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த வேதாகமம் 2 உடன்படிக்கைகளை உடையதாக இருக்குது. என்ன உடன்படிக்கைனா, பழைய ஏற்பாடு என்னும் உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு என்னும் உடன்படிக்கை. ஏற்பாடு அப்படின்னாலே அது என்னது தான், அது உடன்படிக்கை தான். அதை இப்படி சொல்லியிருக்கிறாங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது, புதிய உடன்படிக்கை ஒன்று என்ன பண்ணுது இருக்குது. பைபிள் வச்சுருக்கிறவங்க எடுங்க, நோட்டு புக் எடுங்க, பேனா எடுங்க. சண்டே ஸ்கூல் இன்றைக்கி இல்லை, இங்கே தான் சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ண போகிறீங்க, சரியா? என்னோட சேர்ந்து நீங்களும் வார்த்தையை கேட்க போகிறீங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க. ராஜாக்கள் அவங்களுடைய தேசத்தில் அவங்க வந்து ஜனங்களுக்கு முன்பாக பொறுப்பெடுக்கும் போது அவங்க நிறையா சொல்லுவாங்க, என்னை நம்பி இந்த நாட்டு மக்கள் எனக்காக நீங்கள் வந்து இந்த நாட்டை என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, உங்களுக்காக நான் சேவை செய்வேன், பணியாற்றுவேன், உங்களுக்காக உழைப்பேன், உங்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன், நீங்கள் என்னை நம்பி ராஜா வாக்குனதுனால இந்த உடன்படிக்கையை நான் காப்பாற்றிக்குவேன், இதில் எந்த விதமான தவறான சட்டத்திட்டங்களையும் நான் கொண்டு வர மாட்டேன், நீங்களும் எனக்கு நல்ல ராஜ்ய மக்களாக இருக்கணும், இந்த தேசத்தை காப்பாற்றணும், இந்த தேசத்தை கயவர்கள் கையில் ஒப்பு கொடுத்துடக்கூடாது, இந்த தேசத்துக்கு விரோதமாக தீய மக்களோட நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, சம்பந்தம் கலவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்களாம். ராஜாக்கள் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. நம்முடைய செல்ஃபோனெல்லாம் நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒட்டு கேட்குது. எங்கேயாவது யாராவது இந்தியாவுக்கு குண்டு வைக்க போகிறேன், இந்தியாவுக்கு ஏதாவது பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா, அடுத்த நிமிஷம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி என்ன இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் தீவிரவாதியோடு சேர்ந்துட்டீங்களோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன பண்ணிடும், வந்துடும். தேசத்தின் பாதுகாப்புக்காக தேசம் அயராது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, பாடுபடுது, போராடுது. இதற்காக பலவிதமான முயற்சிகள், சட்டத்திட்டங்கள், செயல்பாடுகள் பூமியில் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது, இப்போவும் அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை தேசத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, இந்த உடன்படிக்கையானது எங்கிருந்து தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, உடன்படிக்கையை ஏற்படுத்தினதே நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் பலவிதமான உடன்படிக்கை இருக்குது. நிறைய கால சூழ்நிலைகளிலே தேவன் பலவிதமான மக்களோடு பலவிதமான உடன்படிக்கைகளை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பைபிளில் இருக்கிற ரொம்ப முக்கியமான சில உடன்படிக்கைகளை பார்த்து நாம் எந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம், நாம் இருக்கிற உடன்படிக்கையின் சக்தி என்ன, அதனுடைய வல்லமை என்ன, இந்த உடன்படிக்கையினால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றான், அந்த மனுஷனை சார்ந்து தான் இன்றைக்கு இந்த முழு உலகத்தினுடைய திருச்சபைகளும் இருக்கிறது. அதையும் பார்த்து நாம் வேதத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பெரிய நீண்ட நெறிய பிரசங்கம் இருக்குது. அதனால் என்னோட கூட நீங்களும் வேகமாக வந்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், முடித்து நம்ம ஜபத்தோடு முடிக்கலாம், ஓகேவா? சில உடன்படிக்கைகளை உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். கவனன்ட் வித் நோவா. நோவாவோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை. தேவன் பூமியிலே ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். அவர்கள் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் முதல் சந்ததியிலேயே கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் வழி விலகி போயிட்டாங்க. தோட்டத்திலேருந்து ஆண்டவர் அவங்களை வெளியே அனுப்பி விட்டுட்டாரு. அதுக்கு பிற்பாடு வந்த சந்ததி எல்லாம் பாவ சந்ததியாக மாறிடுச்சு. ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு பிள்ளை கொலை செய்யப்பட்டு இரத்த பலி பூமியில் சிந்தி இப்படி சந்ததிகளெல்லாம் சீர்கேடாய் மாறி போனது. ஆதாமில் விட்ட அந்த அன்பை தேவன் மறுபடியும் தேட நினைக்கிறாரு. ஆனால் அதை தேடி பிடிக்கவே முடியல. மனுஷர்கள் தேவனை மறந்தே போனார்கள். இப்படி ஆதாமுக்கு பிற்பாடு 10வது சந்ததியில் ஒரு மனுஷன் தோன்றினார். அவர் தான் நோவா. எத்தனாவது சந்ததி? 10வது சந்ததி. ஆதாமுக்கு அப்புறம் 1600 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நோவா இந்த பூமியில் என்ன பண்ணார்னா தோன்றினார். 10வது சந்ததி, 10th ஜென்ரேஷன். அதில் போட்டிருக்காங்க பாருங்க, ஜென்ரேஷன். ஆதாம், சேத்து, ஏனோஸ், காயின், அப்படி வரிசையாக என்ன வருது, சந்ததிகள் வந்துக்கிட்டே இருக்குது.
10வது சந்ததியா யார் வராரு? 56வது வருஷத்துல நோவா இந்த பூமியில் என்ன பண்றாரு? பிறக்கிறார். இந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. முழு உலகத்தையுமே அழிச்சிடணும், இனி இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வேண்டாம், இவங்க எனக்கு விரோதமாக வாழ்கிறாங்க, இவங்களை ஏற்படுத்தினதற்கே எனக்கு என்னவா இருக்குது? மனஸ்தாபமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த முழு உலகத்தையும் அழிப்பதற்கு திட்டம் தீட்டுகிறார். அவர் பார்த்து சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழகழகாக ஒவ்வொன்றா படைச்சி அது நல்லது என்று கண்டார்னு சொல்லி பூமியில் இருக்கிற சகல சிருஷ்டிப்புகளையும் ரொம்ப பார்த்து ஆசையாக உருவாக்கின ஆண்டவர் ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறாருனா இந்த பூமியை உண்டாக்கினதற்காக என்ன பண்ணுறார்? மனஸ்தாபப்படுகிறார், மனவேதனைப்படுகிறார். அதனால கோபத்தில் இந்த முழு உலகத்தையும் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறார்? திட்டம் பண்ணுறார். அப்படிப்பட்ட திட்டம் பண்ணுகிற சூழ்நிலையில் தான் நோவாங்கிற ஒரு மனுஷனை கர்த்தருக்கென்று தெரிந்தெடுத்து நாம் இப்படி உருவாக்குனதை அழிப்போமானால் நான் இதில் உள்ள எல்லா நன்மைகளும் சேர்த்து அழிந்து போய்விடும், இதில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் சேர்த்து அழிந்து போய்விடும் சொல்லி இந்த நோவாவுக்கு கிருபை கிடைக்கும்படிக்கு செய்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இந்த நோவாவோடு செய்த உடன்படிக்கையானது எழுதப்பட்டிருக்கிறது. முதலில் மனிதனிடம் தேவன் வந்து ஒப்புரவு செய்கிறார், ஒப்பந்தம் செய்கிறார். மனிதனுடைய கரங்களுக்கு இந்த தேவனுடைய கரங்கள் கோர்க்கப்படுகிற இந்த ஸ்பீக்கர் மட்டும் எனக்கு திருப்பி வைங்கம்மா. அதில் பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் அவர் நிறையா பேசுகிறார். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று, பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். தண்ணியிலேயே இந்த முழு உலகத்தையும் அழிச்சிட்டார். பூமியின் மச்சங்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மனுஷர்கள் உண்டாக்கின அனைத்து சிருஷ்டிப்புகள் எல்லாம் இந்த பூமியிலே அழிந்து போயின. 40 நாள் பெஞ்ச மழையில் இந்த முழு பூமி என்ன பண்ணிடுச்சு? நிரம்பி தண்ணீரால் மூழ்கி மனுஷர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கியே செத்து போனார்கள். ஒரே ஒரு குடும்பமானது காக்கப்பட்டது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது என்று நாம் வாசிப்போம். நோவா கதை எல்லாருக்கும் தெரியும். நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. 8 பேர் என்ன பண்ணாங்க? பேழைக்குள்ளே சேர்ந்துருந்தாங்க. அதுக்குள்ளே நோவா என்ன பண்ணார்? மிருகங்கள், பறவைகள், பூமியின் மச்சங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாரு. தீட்டுள்ளதவைகள், நல்லவைகள் அப்படின்னு சொல்லி ஜோடாக கொண்டு வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த பெட்டியில், அந்த பேழையில் இருந்தவங்க மட்டும்தான் என்ன பண்ணாங்க? காக்கப்பட்டாங்க. நல்லா வாய் திறந்து ஒரு வாட்டி சொல்லுவோமா? அந்த பேழையில் இருந்தவங்க தான் காக்கப்பட்டாங்க. அதை தவிர மற்றவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். பெட்டியிலிருந்து, பேழையிலிருந்து வெளியில் வந்தபோது தேவன் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இனி மனுஷர்களை ஜலத்தினால் மாத்திரம் நான் அழிக்க மாட்டேன், அவங்களுக்கு இப்படிப்பட்ட சேதத்தை நான் ஏற்படுத்த மாட்டேன், அதாவது முழு மனுக்குலத்தையும் தண்ணியினால் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கையை பண்ணி ஒரு ரெயின்போவை வானத்தில் பறக்க விடுறாரு. அது வரைக்கும் அவங்க ரெயின்போவெலாம் என்ன பண்ணதில்லை? பார்த்ததில்லை, மழையே பார்த்ததில்லை. ஆனால் மழை பெஞ்சு அடித்து பூமியவே காலி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பலி செலுத்தின நோவாவை பார்த்து சொல்கிறாரு, இனி நான் அழிப்பதில்லை. அதனால தான் இன்றைக்கும் மழை பெய்யும் போது, மழை பெஞ்சு முடிக்கும்போது நமக்கு என்ன வருது? ஒரு வானவில் தோன்றுகிறது. அதில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறார். என்ன சொல்லி வச்சிருக்கிறாருன்னா, நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. நித்திய உடன்படிக்கைக்கு அர்த்தம் என்னென்னா இட்டர்னல் கவனன்ட். இந்த நோவா காலத்துக்கு அப்புறம் இப்போ 6000 5500 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் வானவில் வந்து என்ன பண்ணுது? வருது. ஒரு பெரிய புயல் சீற்றம் நம்ம அரசாங்கம் கணிச்சு ரொம்ப மழை பெய்ய போதுன்னு சொன்னால் அந்த மழையின் நடுவில் வானவில் வந்து அதுக்கப்புறம் மழை என்ன பண்ணாது? பெய்யாது. அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும், இனி மழை பெய்யாது அப்படின்னு. இது கர்த்தருடைய உடன்படிக்கையாக நோவாவென்னும் தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. நித்திய உடன்படிக்கையாக முழு மனுக்குலத்திற்கும் தேவன் கொடுத்தார். நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் எந்த நிபந்தனையும் இல்லை. அடுத்தது ஒரு உடன்படிக்கை இருக்குது. இதே ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆபிரகாம் என்னும் மனுஷனோடு தேவன் செய்த உடன்படிக்கை. நோவாவை காப்பாற்றினால நோவா நல்லபடியாக வாழ்ந்தாரான்னு பார்த்தா நல்லபடியாக வாழலை. அவருடைய சந்ததியிலேயே அவருடைய பிள்ளைகள் மூலமாய் பாவ சந்ததி தோன்றினது. நோவாவின் பிள்ளைகளுக்கு தேவன் விரும்பாத பாவம் காணப்பட்டது. அதனால மறுபடியும் நோவாவின் சந்ததியில் உருவான ஜனங்கள்
ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக மாறி போனாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில் விக்கிரகங்களெல்லாம் ஜனங்க வணங்க ஆரம்பித்தாங்க. அந்த சூழ்நிலைக்கு நடுவில் ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனுஷன் பேர் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆதியாகமம் அதே நம்ம வாசித்த புஸ்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரம் 1-3 வசனம். இது உலகம் தோன்றி 2000 வருஷம், இல்லைன்னா ஆதாம் தோன்றி 2000 வருஷம். ஆதாம் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட பிற்பாடு 2000 வருஷம் கழித்து 20வது சந்ததியாக இந்த பூமியில் ஆபிரகாம் தோன்றுகிறார். முதல்ல யாரை சொன்னேன்? நோவா. எத்தனாவது சந்ததி? 10வது சந்ததி. எந்த வருஷம்? 1656வது வருஷத்தில் நோவா தோன்றுகிறார். நோவாவை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாமை பிரித்து எடுக்கிறார். ஆபிரகாமை இந்த வசனம் எல்லாம் வாசிக்கலாமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. உனக்குள், த்ரூ யூ ஆல் திஸ் நேஷன்ஸ் வில் பி பிளெஸ்ஸிங். எப்படி சொல்கிறாருன்னா, பூமி ஆசீர்வதிக்கப்பட்டதா இல்லை. பூமியை ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? சபிச்சிட்டார். ஆதாமை சபிக்கும் போது பூமியும் சபிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள் இந்த பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னை கொண்டு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீ பெரியவனாக இருப்பாய். நீ பெரிதாக நீ என்ன பண்ணப்பட்டிருப்பாய்? நீ பெரிய ஜாதியாக மாறப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். இதற்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார், உன்னுடைய இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு வான்னு சொல்லி சொல்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு சாப சந்ததி தான் குடும்பத்தினுடைய வம்சமாக இருந்துச்சு. அப்பா விக்கிரகங்களை செய்கிறவராக இருந்தார். கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவங்களா ஜனங்க இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சந்ததியாக இந்த ஆபிரகாமை மாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாமை தனியாக கொண்டு வர்றாரு. நீ தனியாக வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆபிரகாமை கொண்டு இந்த ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 100 வயசில் அவருக்கு ஆண் பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கு பிற்பாடு சந்ததிகள் தோன்றினார்கள். ஆபிரகாமனுடைய சந்ததியில் தான் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படின்னு இஸ்ரவேல் என்னும் பெரிய ராஜ்யமே என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. ஆண்டவர் சொன்னதை அப்படியே செஞ்சார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்கிறத அப்படியே செய்வார். மாற்றவே மாட்டார், மாறவே மாறாது. நம்ம வேணால் மாறுவோம், அவர் மாற மாட்டார். ஆமாம், ஆபிரகாமுக்கு சொன்னதை அவர் அப்படியே செய்தார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். யூ வில் பி a பிக் நேஷன். பெரிய ஜாதி என்றால் பெரிய ஜனக்கூட்டமாய் நீ மாறுவாய் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஜனக்கூட்டமாய் மாறினது தான் இஸ்ரவேல். யாக்கோப் என்னும் மனுஷனை இஸ்ரவேலாய் தேவன் என்ன பண்ணார்? மாற்றினார். வெறும் 70 பேரோட எகிப்து தேசத்துக்கு போனாங்க. அந்த எகிப்து தேசத்துக்கு போனவங்களை லட்சங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? மாற்றினார். 30 லட்சம் ஜனங்களாக மாறினாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுட்டார். ஆபிரகாம் சாகிறதுக்கு முன்னாகவே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? இந்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. ஆபிரகாமுக்கு பிற்பாடு இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறத ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு போயிட்டார். எப்படி இதெல்லாம் நடக்கும்னா, ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் சந்ததி என்ன செய்ய போகுதுங்கிறத ஆண்டவர் உங்களுக்கே என்ன பண்ணிடுவார்? சொல்லிடுவார். தீர்க்க தரிசனமாய் உன் சந்ததியார் பூமியின் தேசங்களுக்கு போய் குடியிருப்பார்கள். பரதேசியாய் தங்கின தேசத்திலே அவர்களை பெருக பண்ணுவேன். 400 வருஷம் அவங்க அடிமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் மீட்டு கொண்டு வருவேன். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அவர்கள் குடியேறுவார்கள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை மோசே என்னும் இரட்சகன் மூலம் கர்த்தர் செய்து முடிக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அடுத்த உடன்படிக்கை நம்ம என்ன பார்க்க போறோம்னா,
கவனன்ட் வித் மோசஸ் அண்ட் இஸ்ராயல். இஸ்ரவேல் ஜனங்களோடும் மோசையோடும் தேவன் பண்ணின உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வருவதற்கு முன்பதாக எகிப்திலே கலங்கி கண்ணீரோடு பரிதாபமாய் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படி ஆகிலும் நாங்கள் மீட்கப்பட்டு தேவன் எங்களுக்கு சொல்லுகிற இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கும் போது மோசையை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். எகிப்திலிருந்தே உருவாக்கி மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தனி மனுஷனாய் பார்வோன் என்னும் பெரிய சேனைகள் கொண்ட ராஜாவின் இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். இந்த மோசே கிட்ட தேவன் பேசுறார். இஸ்ரவேல் ஜனங்களை 10 வாதைகளால இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் ராஜாவின் கையிலிருந்து நீங்களாக்கி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து சீனாய் மலையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். அதுதான் ஆண்டவர் மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தம். நீ மறுபடியும் இங்கேருந்து போகிற, திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என் ஜனங்களை ஆராதிக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி பெரிய செங்கடலை கடந்து பெரிய சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி அவங்க எங்கே வந்துட்டாங்கன்னா சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க. சீனாய் மலையில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. எல்லாரும் இங்கே கீழே இருக்க சொல்லிட்டு மேலே மோசே சீனாய் மலைக்கு போகிறாரு. 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க தனி மனுஷனா என்ன போக சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்க, கோல் இருக்குன்னு சொன்னேன். இந்த கோலும் தடியும் போதும், உனக்கு துணையாக இருக்க உன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை அனுப்புவேன், அவன் உனக்கு வாயா இருப்பான், நீ போய் எகிப்தின் ராஜாவை மேற்கொள்வாயின்னு ஆண்டவர் சொன்னது அந்த நேரத்தில் ஒரு நடக்காத காரியமாக இருக்கலாம். ஆனால் மோசையை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணார், நடத்தினார். கோலை வச்சு கண்மலையில் நீட்டுனா தண்ணி வருது, கோலை வச்சு தண்ணியில் அடித்தா ரத்தமாக மாறுது, கோலை வச்சு செங்கடலுக்கு முன்னாடி நீட்டினா அந்த கோல் என்ன பண்ணுது, செங்கடல் 2ஆ பிளக்குது. பெரிய அற்புத அடையாளங்களை மோசையை கொண்டும் மோசையின் கோலை கொண்டும் தேவன் என்ன பண்ணார், செஞ்சார். இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. இந்த செங்கடல் வழியாக நடந்து வந்த மோசே இப்போ சீனாய் மலையின் மேலே நிற்கிறாரு. ஆண்டவரே பேசும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசும்போது மோசையின் இடத்துல கர்த்தர் வெளிப்படுகிறார். வார்த்தை கேட்கிறது, கண்மலை வெடிக்கிற வண்ணமாய் கீழே இருந்து சத்தம் கேட்குது, வெளிச்சம் வருது, ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி, இடி இடிக்கிற மாதிரி, ஜனங்கள்லாம் பயப்படுற மாதிரி சம்பவங்கள் நடக்குது. மோசே மேலே நிற்கிறாரு. 2 கற்பலைகளிலே கட்டளைகளை கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார். இதுதான் இஸ்ரவேல் என்னும் ஜனத்தை இனி நான் நடத்த போகிற காரியம் என்று சொல்லி மோசையின் இடத்துல பேசுகிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். அதில் ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். பக்கத்தில் புதுசாக யாராவது வந்திருந்தா அவங்களுக்கும் வேதாகமத்தை காண்பீங்க. மேலே ஸ்க்ரீனில் வசனம் போடுவாங்க, சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பாருங்க, உடன்படிக்கையை கொடுக்கிறார். கவனன்ட் 2 பேரோட சேர்ந்து என்ன பண்ணுறார், ஒப்பந்தம் பண்ணுறார். இங்கே வா, மோசேகிட்ட பேசி நான் உங்களோட பண்ண போகிற ஒப்பந்தம் இதுதான், என்னுடைய கவனன்ட்டு. இதில் நீங்கள் எனக்கு சொந்த சம்மத்தாக நீங்கள் எனக்கு இருக்க போகிறீங்க. இந்த ஜனத்தை நான் இனிமேல் நடத்த போகிறேன். இந்த ஜனத்திற்கு நான் தேவனாக ராஜாவாக இருக்க போகிறேன். நீ இந்த ஜனத்திற்கும் எனக்கும் இடையில் நீ என்ன பண்ண போகிற, கர்த்தருடைய வாயாய் கர்த்தருடைய மனுஷனாய் இருக்க போகிறேன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காரியம் நமக்கும் பொருந்தும். அதை தான் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். பாருங்கள், அதில் 3 இருக்குது. கண்டுபிடிங்களேன், என்ன இருக்குது? 3 வசனம், 3 வார்த்தை இருக்குது பாருங்கள். அந்த யாத்திராகமம் 19:5-6 வசனத்தில் 3 காரியம் இருக்குது. என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் ஆனால்னு இருக்குதா. அதுக்கப்புறம் பாருங்க, சொந்த சம்பத்து. பக்கத்தில் சத்தமாக சொல்லுங்க, சொந்த சம்பத்து. அது பாருங்க, அது இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் போடுவாங்க பாருங்க. சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், ட்ரெஷர்டு பொசஷன். நம்ம யாருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறோம், கர்த்தருடைய சொந்த சம்பத்தாக இருப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரதேசிகளாக இருந்தாங்க. அவங்கள விடுவிப்பார் யாருமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் மற்ற ஜனங்களெல்லாம் விட்டுட்டார். மற்ற ஜனங்கள் இனி சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லி இந்த உலகத்தில் உள்ள மற்ற சிருஷ்டிப்பாகிய மனிதர்களை விட்டு விட்டார். ஆனால்
ஆனால் தமக்கென்று தெரிந்தெடுத்த ஆபிரகாமின் சந்ததியை பார்த்து சொல்றாரு சொந்த சம்பத்து அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன போட்டிருக்காங்க? ஆசாரிய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட். அப்பதான் ஆசாரியத்துவத்தை அங்கு கொண்டு வருகிறார். அவர் பிரதான ஆசாரியராகவும் இஸ்ரவேலிலே இருக்கிற ஆசாரியர்களை நான் ஏற்படுத்த போகிறேன், உங்களை ஆராதிக்க நடத்தும்படிக்கு ஆசாரியர்களை உங்கள் மத்தியில் ஏற்படுத்துவேன் என்று சொல்வதற்காக இந்த உடன்படிக்கையில் ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறார், ஆசாரிய ராஜ்யம் என்று சொல்லி. அடுத்தது பாருங்க, பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். இந்த 3 தான் இஸ்ரவேலை மற்ற மக்கள் இடத்துலேருந்து பிரித்து எடுத்துச்சு. நம்ம 1000 பேர் இருந்தாலும் நம்ம பிள்ளை யாருங்கிறத என்ன பண்ணிடுவோம்? கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். தலை அந்த பக்கம் திரும்பி இருந்தாலும் அந்த உருவத்தை வச்சு என்ன பண்ணிடுவோம்? கண்டுபிடிச்சிரும். அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனத்திற்கென்று ஒரு அமைப்பை தேவன் ஏற்படுத்தினார். அதுதான் சொந்த சம்பத்து. இந்த முழு உலகமும் செய்கிற பாவத்தை பார்த்து, அவங்க செய்கிற துரோகத்தை பார்த்து, கொலையை பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுறதை நிறுத்திட்டு தமக்கென்று ஒரு சொந்த ஜனத்தை ஏற்படுத்தி, நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறீங்க, ட்ரெஷர்டு பொசிஷனாக இருக்கிறீங்க, ஆசாரிய ராஜ்யமாக இருக்கிறீங்க, கிங்டம் ஆஃப் பிரீஸ்டாக இருக்கிறீங்க. அடுத்தது பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீங்க. மற்ற ஜாதிகள் எல்லாம் பரிசுத்தமற்றவர்கள், அசுத்தமாய் வாழ்கிறார்கள், நான் உங்களை பரிசுத்த ஜாதியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த 3 வாசிக்கலாமா? 3 சொல்லுங்க. முதல்ல சொந்த சம்பத்து, அடுத்தது ஆசாரிய ராஜ்யம், அடுத்தது பரிசுத்த ஜாதி. எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். இன்னைக்கு ஹோமில் வந்து பார்ப்பேன் நான். இப்போ எழுதாதவங்க எழுதுங்க. சொந்த சம்பத்து, ஆசாரிய ராஜ்யம், அடுத்தது பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். இங்கிலீஷில் கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், ட்ரெஷர்டு பொசஷன், ட்ரெஷர்டு பொசஷன். அடுத்தது கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட், அப்புறம் ஹோலி நேஷன். இந்த 3 தான் இந்த உடன்படிக்கைக்கு பதிலாக ஆண்டவர் கொடுக்கிறது. எப்பயுமே உடன்படிக்கையில் நீங்கள் இப்படி இருந்தால் நான் உங்களை இப்படியா மாற்றுவேன், இல்லைன்னா நான் உங்களுக்கு இப்படி இருப்பேன் அப்படின்னு உடன்படிக்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்து கொடுக்கப்படும். திருமணத்தில் சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும். கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இனிமேல் உன் சொத்தெல்லாம் அவங்களுக்கும் உரியது. கல்யாணம் பண்ணிட்டா ஏன் சொத்துன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு சொந்த வீடு உங்கள் அப்பா உங்களுக்கு கட்டி வச்சிருக்கிறாருன்னா அந்த பொண்ணுக்கு அது என்ன ஆயிடுது, சொந்த வீடாக மாறிடுது. எப்படி மாறுது அப்படின்னா, அங்கே ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஏற்படுத்தப்பட்டிருக்குது. நமக்கு என்னெல்லாம் இருக்குதோ அது அவங்களுக்கு, கடன் இருந்தால் அது அவங்களுக்கும் தான். ஆமாம், இதுக்கு கொஞ்சம் பேர் சிரிக்க மாட்டீங்கல்ல. எங்கள் தெரியாமலே கல்யாணம் பண்ணிட்டாங்க, 5 லட்சம் கடன் இருந்துச்சு தெரியுமா, அப்புறம் தான் எனக்கு தெரியும், ஏமாற்றி என் தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சொத்து இருந்துச்சுன்னு வைங்க, சந்தோஷமா இங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குது எல்லாமே எனக்கு தான். அந்த மாதிரி எல்லா உடன்படிக்கையில் எல்லாமே என்ன பண்ணுது, அடங்குது. சொந்த சம்பத்து, ஆசாரிய ராஜ்யம், அடுத்தது என்னது, பரிசுத்த ஜாதி. இப்படி தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலமாய் அவர்களுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வழி நடந்து வர்றாங்க. அவங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் நிறைய தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் அவங்கள ஆளுகை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கள் வர்றாங்க. ராஜாக்கள் வரும்போது ஒரு ராஜா வருகிறான், சரியாக அவங்களை ஆளலை, அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான். ஏன்னா ஏற்கனவே ராஜாவாக ஆண்டவர் தான் இருந்தார். ஆண்டவரை மீறி அவங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டாங்க, அந்த ராஜா சரியாக ஆளலை. ஆனால் 2வது ஒரு ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த ராஜா ஒரு கரவல் ஆடுகளுக்கு பின்பாக போகிறவன். வனாந்தரம் தான் அவனுக்கு வாழ்க்கை. யாருமே இல்லாத இடத்துல போய் கத்திக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பான். ஆடுகளுக்கு பின்னாக கிளம்பி வீட்டை விட்டு போனான்னா பல மாதம் கழித்து தான் திரும்ப வீட்டுக்கு வருவான். பெற்றோர்களால் மறக்கப்பட்டவன், வீட்டில் கடைசி பிள்ளையாக பிறந்தவன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவனை ராஜாவாக தேவன் மாற்றுகிறார். மனுஷர்களால் கைவிடப்பட்டு தூரத்தில் இருந்த இந்த தாவீதை தேவன் ராஜாவாக மாற்றினோன்னே சில நேரம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கீழே இருக்கிறவங்கள கொண்டு வந்து மேலே வச்சா அவங்க ஒழுங்காக என்ன பண்ண மாட்டாங்களாம், இருக்க மாட்டாங்களாம். ஆனால் இந்த தாவீது எப்படி இருந்தார் தெரியுமா? ராஜாவான பிற்பாடு ஒவ்வொரு நாளும் தன்னை ராஜாவாக்கின ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தார், கனம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா ஆடு மேய்க்கும் போதே அந்த மனுஷன் ஆண்டவரை கனம் பண்ணான். சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தின் பாதையில் போகும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுலையும் அவருடைய கரம் என்ன பண்ணும், இருக்கும். நம்புறீங்களா? என்ன நம்புறீங்களா? கஷ்டத்தில் போகும்போது எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு சொல்லுவீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு நன்மை என்ன பண்ணாது,
கிடைக்காது. ஆனால் இந்த கஷ்டத்துலேயும் என் கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா, இந்த கஷ்டத்தையும் எனக்கு நீங்கள் மாற்றுவீங்கப்பா, இந்த கஷ்டத்துலேயும் என் கூட நீங்கள் இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மை சீக்கிரமாய் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இதுதான் தாவீது வாழ்க்கையில் நடந்துச்சு. கரவல் ஆடுகளுக்கு பின்பாக போன தாவீது அங்கே தனக்கு கிடைக்கிற பொருளை வச்சு இசை கருவிகளை செஞ்சு ஆண்டவரை பாட ஆரம்பித்தார். வனாந்தரத்தில் கத்தி திரிஞ்ச தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜனங்களுக்கு முன்னாடி பாடுற மனுஷனை என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டாரு. நீ இங்கே பாட வேண்டாம், இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாக வந்து என்னை பாடுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு. கோலியாத்தை முறியடித்தவனே தாவீதுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்குது. தாவீது சவுல் காலத்திலேயே ராஜாவாக உயர்ந்து வந்துடுறாரு. சவுல் காலம் முடிஞ்ச பிற்பாடு சமஸ்த இஸ்ரவேலையும் தாவீது ராஜாவா ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்யும் போது தாவீதுக்கு ஒரு எண்ணம் வருது, நீங்கள் ராஜாவானா என்ன பண்ணுவீங்க? நிறைய பில்டிங் கட்டி வாடகை கூட்டு நிறைய பெட்ரோல் பங்க்லாம் வாங்கி இன்னைக்கு குவைத்து சவுதியில் இருக்கிற ராஜாக்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. புதுசாக மாளிகை கட்டுறாங்க. 500-600 காரை வாங்கி வீட்டில் என்ன பண்ணிக்கிறாங்க? நிறுத்தி வச்சுக்கிறாங்க. 600 கார் இருந்தால் டெய்லி போனால் கூட 2 வருஷம் போகலாம், அப்படி நிற்கிது. அப்படியெல்லாம் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. பெட்ரோல் பங்க்கு சொந்தமாக வச்சுக்கிறாங்க. எண்ணெய் கிணறுகளை தங்களுக்குன்னு வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த தாவீது அப்படி செய்யலைங்க. தாவீது ராஜாவானவனே தாவீதுக்கு கேதுரு மரங்களால் ஆன ஒரு வீடை கட்டி கொடுக்குறாங்க. ராஜா, நீங்கள் இது வரைக்கும் டவுசர் போட்டுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் எங்களுக்கு ராஜா, அதனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு என்ன கட்டுறோம்? வீடு கட்டி கொடுக்குறோன்னு கட்டி கொடுத்து வீட்டில் தாவீதை உட்கார வச்சுருக்காங்க. தாவீதுக்கு என்ன வருது? நான் போய் இந்த வீட்டில் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருடைய பெட்டி எங்கே இருக்குது? சீலைகளால் ஆன ஒரு இடத்துல இருக்குது. அவருக்கு ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? தாவீது நினைக்கிறாரு. யாருக்கு வீடு? யாருக்கு வீடு? கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு. இந்த நினைக்கிற நினைப்பே ஆண்டவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயோ நான் யார்கிட்டையுமே இப்படி என்ன பண்ணலை, கேட்கலை, சொல்லலை. எனக்கு வீடு வேணும்னு நான் யார்கிட்டையும் என்ன பண்ணலை, சொல்லலை. எந்த மனுஷனும் எனக்கு வீடு கட்ட என்ன பண்ணலை, நினைக்கல. இந்த ஆதாம் கூட நினைக்கல பாருங்களேன். எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கலாம்ல. ஆண்டவரே நீங்கள் வந்து அங்கே உட்காருங்க, அது கூட செய்யலை, யாருமே செய்யலை. ஆனால் இந்த தாவீது கட்டணும்னு நினைக்கிறாரு. நினச்ச உடனே ஆண்டவர் இறங்கி என்ன பண்ணிடுறாரு? ராத்திரியை இறங்கி வந்து காலையில் போய் என் தாசனாகிய தாவீது இடத்துல சொல்லுன்னு சொல்லி நாத்தான்வேலுக்கு பெரிய தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. காலமே நாத்தான்வேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா தாவீதுகிட்ட பேசுகிறார். 40வது சந்ததி தாவீது. 40 சந்ததிக்கு அப்புறம், ஆதாமுக்கு அப்புறம் 40 சந்ததி, 3000 வருஷத்துக்கு அப்புறம் தாவீது இந்த பூமியில் பிறக்கிறார். ஆனால் தாவீதுக்கு 40வது சந்ததியில் தோன்றின ஒரு மனுஷனுக்கு கடவுளுக்கு ஒரு வீடு கட்டணும்னு என்ன வந்திருக்கு? நினப்பு வந்திருக்கு. அங்கே அதுக்கு பதில் வருது பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நான் இப்போ பிரசங்கத்து முன்னரையில் தான் இருக்கிறேன், கொஞ்சம் வேகமாக வரணும் நீங்களும் என் கூட. 7ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிக்கலாமா? இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆடுகளுக்கு பின்னாக ஓடின உன்னை அதிலிருந்து எடுத்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்துக்குரிய நாமத்தை உனக்கு கொடுத்து உன்னை ராஜாவா மாற்றி இருக்கிறேன். இவன் மாற்றினா அவன் மாற்றினா, உங்கள் பெரியப்பா உன்னை மாற்றி விட்டாரு, உங்கள் பெரியப்பா கொண்டு போய் ராஜாவுக்கு அப்படியே அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டாரு, உங்கள் அப்பா போய் சேர்த்து விட்டாருன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? நான் மாற்றினேன், நான் எடுத்தேன், நான் ஆடுகளுக்கு பின்பாக ஓடின உன்னை அங்கிருந்து எடுத்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமம் அங்கே போடப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த கடைசி பகுதியை வாசிங்க. பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும். பெரிய நாமம் உள்ளவங்கள எங்கள் பிள்ளைங்க மாறணும், பூமியில் உயர்ந்த இடத்துல எங்கள் பிள்ளைங்க இருக்கணும். சனியனே நீ எல்லாம் என்ன பண்ண போகிற சொல்லக்கூடாது. அப்படி என்ன சொல்லணும்? நல்லா ஆசீர்வதிக்கணும். பெரியோர்களுக்கு ஒத்த நாமம் நாங்கள் எட்டி பிடிக்காத இடத்த எங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணணும்? எட்டி பிடிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணணும்? கட்டாயம் சொல்லணும். நிறையா பெற்றோர்கள் சில நேரம் பிள்ளைங்க வளர்ந்து வந்துட்டால் பொறாமப்படுறாங்களாம். நீங்கள் அப்படியா? அப்படி என்ன பண்ணக்கூடாது. பிள்ளைங்க வளர்ந்துட்டு அதை பார்த்து என்ன பண்ணணும்?
சந்தோஷப்பண்ணு. என் பிள்ளை தானே வளர்ந்துருக்குது, நான்லாம் அந்த காலத்தில் சைக்கிளில் போனேன், இப்போவே இவனுக்கு வண்டி கேட்குது. அப்படி சொல்லாதீங்க. நல்லபடி அவங்கள வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இங்கே பாருங்கள், பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அப்புறம் பாருங்க 16வது வசனத்தில், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்ல சொன்னார். ஒரு மனுஷன் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுறாரு, தாவீதுகிட்ட வந்து ஆண்டவர் சொன்னது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு போயிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க, உன் வீடு உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக சிறப்பட்டு இருக்கும். உனக்கு ஒரு ராஜ்யத்தை நான் தருவேன், அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் சிறப்பட்டு இருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்படி உன்னை நான் மாற்றுவேன், எனக்கு வீடு கட்டுவேன். நீ சொன்னனால உனக்கு நான் ஒரு வீடை கட்ட போகிறேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். இதையெல்லாம் யாரை கொண்டு செய்வேன்? உன் பிள்ளையை கொண்டு செய்வேன். பிள்ளையாகிய சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டினார் தாவீது. இந்த உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஒரு கட்டடக்கலை இருக்குமானால் அது இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவாலயம் தான். தங்கத்தினால் செய்தார்கள், சுவரெல்லாம் தங்கமாய் இருந்தது, கல் ஒன்றும் தெரியாதபடிக்கு கல்களில் எல்லாம் தங்கத்தால் பூசினார்கள், முலாம் பூசினார்கள். அவ்வளவு தங்கத்தினாலும் பொருட்களினாலும் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. தாவீது தான் வாழ்ந்த காலங்களிலே தனக்கென்று சொத்து பத்துகளை சேர்த்து கொள்ளாமல் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று பொருட்களை சவகரித்தான். அநேக ராஜ்யங்களிலிருந்து பொருட்கள் கொடுக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து போச்சு. இந்தியாவிலிருந்து தங்க பட்டு சேலைகள், மயில் தோகைகள், மரங்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து போச்சு, மதுரையிலிருந்து போச்சான். அப்படி வரலாறு சொல்லுது. கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களிலிருந்தும் பொருட்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஏனென்றால் அந்த காலத்திலே சாலமோன் தேசத்தின் ராஜ்யங்களை காட்டிலும் பெரிய ராஜ்யத்தை உடையவனாக இருந்தான். மகா பெரிய ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட தேவாலயத்தை இந்த மனுஷனுடைய ஆசையினாலே கட்டி முடித்தான். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு கனவு, ஒரு சின்ன ஆசை, அது கடவுளுக்கு பிரியமானதாக மாறும்போது கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுறாரு. அதனால தாவீது சிங்காசனத்தை ஆண்டவர் என்ன பண்றார், காத்து கொண்டே வர்றாரு. தாவீதுடைய காலம் முடியுது. அதுக்கப்புறம் யார் வர்றா, சாலமோன் வர்றாரு. சாலமோனுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ரெண்டா பிரியுது, ராஜ்யங்கள் மாறுது, ராஜாக்கள் சரியில்லாம போறாங்க. தாவீதின் சந்ததியில வந்தவங்க உடன்படிக்கையை மீறுறாங்க, உடன்படிக்கையை விட்டு விலகி போறாங்க. ஆனாலும் தாவீதுக்கு சொன்னேன், தாவீதுக்கு நான் இப்படி சொன்னேன், தாவீதுக்கு செய்வேன்னு சொன்னேன், அதனால நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால காப்பாத்துறேன், அதனால பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டே வந்தார். காலங்கள் மாறி போனது. சில நேரம் நம்ம உடன்படிக்கையை மறந்துடுவோம். இன்னைக்கு பாருங்க, திருமணம் இருக்குது. திருமணம் இருந்தால் என்ன இருக்கக்கூடாது, விவாகரத்து என்ன பண்ணக்கூடாது, பார்க்க போனால் இருக்கவே கூடாது. ஆனால் எவ்வளவு கல்யாணம் நடக்குதோ அதுக்கு ஈக்குவலாக என்ன நடந்துக்கிட்டே இருக்குது, பிரிவினைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. உடன்படிக்கை செய்கிறவர்கள் காலப்போக்கில் அந்த உடன்படிக்கைக்கு என்ன பண்ணுறாங்க, விலக்கு ஏற்படுத்தி கொள்கிறார்கள். நான் இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவன் அல்ல என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அப்படி அல்ல. அவர் உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவராய் இருந்து கொண்டே இருந்தார். ஒரு மனுஷனிடம் சொன்ன வார்த்தைக்காக 1000 ஆண்டுகளுக்கு அந்த உடன்படிக்கையை காத்து கொண்டே வந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது மனுஷர்களால் வைத்து அதை காப்பாற்ற முடியல. இதை கரெக்டாக செய்யணும்பா, உங்கள் தாவீது, உங்க அப்பா தாவீதுக்கு இதை நான் சொன்னேன், அதை தான் உனக்கும் சொல்லியிருக்கிறேன், நீ செய்யணும்பான்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, வழி விலகி போறாங்க. தாவீது மரித்து போனான், சிறந்தவர்கள் எல்லாம் அற்று போனார்கள். தாவீதின் சந்ததியிலே தாவீதினுடைய ஞானத்தையும் தாவீதுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கையும் காத்து கொள்ளுகிறவர்கள் ஒருவரும் இல்லாமல் போனார்கள். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த சந்ததி அல்லாத வேற ஜனத்தை தமக்கு சொந்தமாக்க வேண்டும், இந்த சந்ததியும் காக்க வேண்டும் என்கிற பெரிதான எண்ணத்தினாலே இனி நான் மனிதர்களை நம்ப போவதில்லை, இனி மனிதர்கள் மாறி போவார்கள், இனி நான் பண்ணுகிற உடன்படிக்கைக்கு மனிதர்கள் கீழ்ப்படியாமல் போவார்கள், மனிதர்கள் மீறுகிறார்கள் என்று சொல்லி தம்முடைய திரித்துவ தன்மையின் 2வது தன்மையாகிய தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு கொடுத்து அவரை கொண்டு உடன்படிக்கை பண்ண தேவன் திட்டம் கொள்கிறார். ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 6000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இந்தியா தேசத்தில், கர்த்தரை அறியாத இந்த மாநிலத்தில், இந்த தமிழ்நாட்டில், இந்த மணச்சநல்லூரில் இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜான் வெஸ்லின்னு ஒரு ஆள் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுவார். இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று ஆராதிப்பாங்கன்னு அவருக்கு முன்னமே தெரிஞ்சிருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். இந்த இந்திய தேசத்தில் இஸ்ரவேலுடைய சந்ததி உண்டாகும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனங்கள் வருவார்கள். அவர்கள் கர்த்தரே தேவன் என்று ஆராதிப்பார்கள் என்று முன் அறிந்ததினாலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தாவீதின் சிங்காசனத்தில் பிறக்கும்படி செய்து இந்த பூமிக்கு அவர் என்ன பண்றாரு? அனுப்புறார். நம்ம நினைக்கலாம், கடவுள் ஏங்க வரணும், பூமிக்கு ஏன் மனுஷனா வரணும், ஏன் அவர் மனுஷனா வந்து இந்த பூமியில வாழ்ந்தாருன்னு நினைக்கலாம். இந்த பூமியில இருக்கிற எந்த மனுஷனையும் கர்த்தர் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. உடன்படிக்கைக்கு உண்மையா எந்த மனுஷனும் இல்லை. பல மனிதர்களை உடன்படிக்கை உட்படுத்தினார். ஆனா அவங்களுடைய பிள்ளைங்க உடன்படிக்கைக்கு உட்பட்டவங்களா இல்லை. உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க அப்பா அம்மா நல்ல பக்தி உள்ளவங்களா வாழ்ந்திருப்பாங்க. 50 வயசு 60 வயசு 70 வயசு பக்தியா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு சாட்சியா உண்மையா ஆராதனைக்கு வந்து காணிக்கை கொடுத்து தசோபாகம் கொடுத்து ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து ஒரு சந்ததியை காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்க கையில வரும்போது நீங்களும் அதை என்ன பண்ணணும்? பத்திரமா காக்கணும். அப்பதான் ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை நிறைவேறும். அப்படி இல்லைனா தேவன் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை குறித்து அவர் கவலை கொள்கிறவர்களாய் மாறிடுவார். இன்றைக்கு பெற்றோர்கள் நீங்க இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை உடன்படிக்கைக்கு உட்பட்டு வளங்க. தம்பி அது செய்யக்கூடாது, பாப்பா அது செய்யக்கூடாது, நீ செய்யறது தப்பு. சில நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்கிற தவற்றுக்கு நாம் உடன்படுவோம். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு விலகுகிறவர்களாய் மாறிவிடுவோம். நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய ஆதரவு நமக்கு கிடைக்காம போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி சாய்க்கணும். அதனால தான் ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய தம்முடைய குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி அவரை கொண்டு அவர் மூலமாய் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? புது உடன்படிக்கையின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவினால் இந்த பூமியிலே ஏற்படுத்தப்பட்டது. ஏற்கனவே என்னென்ன உடன்படிக்கை பார்த்தோம்? நோவாவின் உடன்படிக்கை, அப்புறம் ஆபிரகாமின் உடன்படிக்கை, மோசேயின் உடன்படிக்கை, தாவீதோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் தேவன் செய்த உடன்படிக்கை, அடுத்தது புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட். இன்றைக்கு இந்த பூமி ஆனது புதிய உடன்படிக்கையில் தான் என்ன பண்ணுதுன்னா இது இன்றைக்கும் பிழைத்து கொண்டிருக்கிறது. வி ஆர் இந்த நியூ கவனன்ட். திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரமாய் அவர் மாறினார். இந்த இயேசு கிறிஸ்துடைய தன்மைகளை குறித்து நான் சொல்றேன் பாருங்க. அவர் ஆசீர்வதித்த சந்ததியிலிருந்து அவர் தோன்றி வருகிறார். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரா? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுங்க, என்ன போட்டிருக்குது? 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க, என்ன போட்டிருக்குது? இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? ஆக்சுவல் ஆதாமின் குமாரனாக வந்திருக்கணும். ஆனால் ஆதாம் பாவ சந்ததியாய் மாறினான். ஆதாம் இடத்துல உடன்படிக்கை இல்லை. ஆபிரகாமின் மூலமாய் உடன்படிக்கை இருந்ததுனால ஆபிரகாமின் குமாரனாகிய என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, தாவீது என்ன போட்டிருக்குது? தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. தாவீதுக்கு கொடுத்த அந்த சிங்காசனத்தின் உறுதித்தன்மையை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா அதை ஸ்தாபித்து அவர் நிறைவேற்றார். ஒரு மனுஷனை ஒரு சிங்காசனத்தில் உட்கார வச்சா அதிகபட்சம் 30 வருஷம் 40 வருஷம் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். இல்லை அவங்க மரித்து போயிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைகள் வருவாங்க. இல்லை பிள்ளைகள் இல்லைன்னா அவங்க சிங்காசனம் வேறு ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணிடும்? போயிடும். ஆனால் என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடிய சிங்காசனத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கால வரையறை அற்ற எல்லா காலங்களிலும் வாழக்கூடிய தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சிங்காசனத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுறார்? பிதா அமர்த்துகிறார். அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், நம்ம வேணா மாறுவோம், அவர் என்ன பண்ண மாட்டார்? மாற மாட்டார். ஒரு உடன்படிக்கையை கொடுத்துட்டார்னா அந்த உடன்படிக்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதில் அவர் எப்படி இருப்பார்? உண்மை உள்ளவரா இருப்பார். உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். அங்கே பாருங்க, தாவீது என்னும் ராஜாவின் சிங்காசனத்தை சதா காலமும் ஆண்டு கொள்பவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர் வந்தனால என்னென்ன வந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. ரட்சிப்பு வந்துச்சு, பாவ மன்னிப்பு வந்துச்சு, ஞான ஸ்நானம் வந்துச்சு, திருச்சபை வந்துச்சு, அபிஷேகம் வந்துச்சு, பரிசுத்தம் வந்துச்சு, நித்திய ஜீவன் வந்துச்சு. மனுஷனுக்கு எல்லாமே இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏற்படுத்தினார். அவர் வாழ்ந்தார் இந்த பூமியில்.
30 வருஷம் மனுஷனாக வாழ்ந்தார், அற்புதங்களை செய்தார். அதுக்கு பிற்பாடு ஊழியத்துக்கு வந்தார். 3 வருஷம் நடந்து அங்காங்கே படகுல சென்று ஊழியம் செஞ்சார். போகிற இடத்துல எல்லாம் அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. ராஜ்யத்திற்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். எந்த ராஜ்யம்? தாம் ஏற்படுத்த போகிற அந்த பரிபூர்ண பரலோக ராஜ்யத்தை குறித்து, சிங்காசனத்தை குறித்து ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்தினார். அவர் ஒரு மனுஷனா பூமிக்கு வந்தார், ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவர் ராஜா, ராஜாதி ராஜா. அதனால ராஜாவுடைய அந்த தோற்றமும் அவருக்குள்ளே இருந்துச்சு. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்கினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை நீக்கினார், அக்கிரமங்களை நீக்கினார், வியாதிகளை நீக்கினார், அவைகளை தன்னிடமாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சுமந்தார். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம்லாம் செஞ்சு அவருடைய காலம் நிறைவேறும் போது, இந்த உடன்படிக்கைன்னு பண்ணும்போது அதற்கு ஏதாவது கரையை செலுத்தி ஆகணும், அதற்கு ஏதாவது பொருள் கொடுத்தாகணும், அதற்கு ஏதாவது பொண்ணு கொடுத்தாகணும், இல்லைனா எதாகிலும் தியாகம் பண்ணி ஆகணும், இரத்த பலி செலுத்தி ஆகணும், தகன பலி செலுத்தி ஆகணும். அப்போ இந்த உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் எடுங்க. 26ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27, 28 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இங்கே சொல்கிறார் பாருங்க, என்னுடைய சரீரமும் என்னுடைய இரத்தமுமாயிருக்கிறது, இது புது உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய சரீரமும் இரத்தமுமாயிருக்கிறது. இங்கே ஒரு கவனண்டை ஏற்படுத்துகிறார். அஸ்திபாரமாய் வந்தார், புது உடன்படிக்கையின் அஸ்திபாரமாய் வந்த இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கைக்குரிய சாக்கரம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடைசி நேரத்தில் அவர் நிறைவேற்றுகிறார். ஹீ இஸ் ஃபினிஷிங் அப். அவர் அதை நிறைவேற்றி அதற்கு ஈடாக எதை கொடுக்குறாருனா, தன்னையே கொடுக்குறார். எதை கொடுக்குறாரு? எதை கொடுக்குறாரு? தன்னையே கொடுக்குறார். மனுஷர்களை நம்பி ஆண்டவர் செய்த திட்டங்கள் எல்லாம் மாறி போனது. மனுஷன் மாறி போனான். நம்ம மாறிடுவோம். நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம். ஆசீர்வாதம் வந்தால் மாறிடுவோம், நன்மை வந்தால் மாறிடுவோம், ஒரு வீடு வந்தால் மாறிடுவோம், ஒரு உபகரணம் வந்தால் மாறிடுவோம். ஏன்னா நம்முடைய தன்மையே அதுதான். ஆனால் மாறாத தேவனுடைய தன்மை என்ன தெரியுமா? அவர் எக்காலத்திலும் மாறாதவர், எந்த சூழ்நிலையிலும் மாறாதவர். அதனால் அவர் வந்த நோக்கத்தை அவர் என்ன பண்ணுறார்? நிறைவேற்றுறார். தம்மை தாம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு ஆடு அடிக்கப்படுறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு எத்தனையோ ஆடு அடிக்கப்படும் சாப்பிட்றதுக்காக. ஆனால் ஒரு மனுஷன் பலி ஆகிறது, ஒரு மனுஷன் மரணிப்பது, அது மிகவும் கொடூரமான ஒரு காரியம். அதுலேயும் ஒரு இளம் வயது மனிதன், எந்த பாவமும் செய்யாதவர், பாவத்திலே பிறக்காதவர் இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தின் பாவத்திற்காக அவர் என்ன பண்ணார்னா மரிச்சார். சாக்ரிஃபைஸ் his life for this covenant. இந்த உடன்படிக்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். சிலுவையில் போய் அவரை அடித்தார்கள். 3 ஆணி கடாவப்பட்டவராய் சிலுவையில் தொங்கினார். வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே அவருடைய சரீரம் தொங்கப்பட்டது. அவருடைய சரீரத்தில் 39 கசையடிகள் கொடுத்தார்கள். அவரை ஈட்டினால் குத்தினார்கள், அவரை துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். அவருடைய சரீரத்தில் காயமில்லாத பகுதியே இல்லாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் காயங்கள் உண்டானது. அப்படிப்பட்ட தேவனுடைய மரணம்தான் புது உடன்படிக்கையின் அஸ்திபாரமாய் மாறிச்சு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தை எங்கே வாசிக்கப்படுதுன்னா, மாதந்தோறும் நாம் எடுக்கிற திருவிருந்து பகுதியில் இந்த வார்த்தை என்ன பண்ணுது? வாசிக்கப்படுது. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. யார் யார் உடன்படிக்கையில் இந்த திருவிருந்தில் நான் பங்கு பெறேன்னு சொல்கிறாங்க? கை உயர்த்துங்களேன். திருவிருந்தில் நான் பங்கு பெறேன், ஆண்டவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஞான ஸ்நானம் எடுத்துக்கிறேன், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறேன். கை உயர்த்துற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கையை கீழே போட்டுக்காங்க. நீங்கள் தான் இந்த புது உடன்படிக்கைக்கு உள்ளவங்களாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
இருக்கிறீங்க. மற்றவங்கெல்லாம் இன்னும் இந்த உடன்படிக்கைக்குள்ளே என்ன பண்ணலை, சேர்க்கப்படலை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமாக நான் இந்த உடன்படிக்கைக்குரியவனாக நான் என்ன பண்ணணும், வரணும். ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருந்தால்தான் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், சுதந்திரிச்சு கொள்ள முடியும். வேறு நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, யாராவது வர்றாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு முதல்ல என்ன தேவை, இந்த நாட்டுக்கு பிரஜையாக மாறுறதுக்கு என்ன தேவை, பாஸ்போர்ட்டு அவங்க நாட்டுக்காரன் கொடுத்து அனுப்பிச்சிருப்பான். இந்த நாட்டில் என்ன தேவை, என்ன தேவை, குடி உரிமை வேணும். குடி உரிமைக்கு நம்ம நாடு என்ன கொடுக்குது, இப்போ ஆதார் கார்டு கொடுக்குது. ஆதார் கார்டு இல்லைன்னா நம்ம நாட்டில் எந்த வசதி வாய்ப்பும் நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, வாங்கிக்கவே முடியாது. ஒரு சிம் கார்டு கூட என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஒரு வீடு வாங்க முடியாது, என்ன பண்ண முடியாது. ஒரு காரு வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. காசு இருக்கலாம், அந்த நாட்டிலேருந்து வரும்போது பல லட்சம் கொண்டு வரலாம், ஆனால் இங்கே எதுவுமே என்ன பண்ண முடியாது. மற்றவங்க பேரில் வேணால் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆண்டவர் ஆராதிக்கிற நீங்கள் இந்த உடன்படிக்கைக்குரிய சாக்கிரமத்தில் பங்கு பெறாமல் இருப்பீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் மற்றவங்க பேரில் தான் என்ன பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க. எப்போ உடன்படிக்கை உங்களுக்குரியதாக மாறுனா, நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளையாக மாறின பிற்பாடு உடன்படிக்கைக்கு பிள்ளைகளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாறுறீங்க. நீங்கள் எடுக்கிற திருவிருந்தில் அவரும் உங்களோட என்ன பண்ணுறாரு, இணைந்து கொள்கிறார். அதுக்கு தான் நம்ம மாதந்தோறும் ரொம்ப பிரசித்தப்படுத்தி அதை என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். இதில் தான் இந்த ஆசீர்வாதம் எல்லாமே அடங்கி இருக்குது. இப்போது அவர் வருகிற நாட்கள் அவர் மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் நம்மிடத்தில் வரப்போகிறார். அவர் திரும்ப நம்மிடத்தில் வரும்போது எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்குது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்களேன். பிள்ளைங்களை வச்சு விளையாடாதீங்க ப்ளீஸ், எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஆ அழித்து போட்டது. இப்போ இந்த உடன்படிக்கை நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது என்ன நடக்குங்கிறத ஏற்கனவே நடந்ததை வச்சு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஏற்கனவே நடந்தது நோவாவின் நாட்களிலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். நோவாவின் காலத்தில் யார் யார் உயிரோடு இருந்தாங்க, நோவாவும் நோவாவினுடைய பிள்ளைகளும் மட்டும்தான். யார் யார் பேழைக்குள்ளே இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் உயிரோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே என்ன பண்ணலை, உயிரோடு இல்லை. இன்றைக்கு இந்த புது உடன்படிக்கையில் பேழை எது, பேழை எது, பேழை சர்ச்சு சபை. கொஞ்சம் பேர் இங்கே இருக்க ஆர்வமாக கவனிக்கிறாங்க, சின்ன வயசில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, நீங்களும் சொல்லணும், கவனிச்சிங்கன்னா சொல்லியிருப்பீங்க. ஆலயம்தான் பேழை, அங்கங்கே ஆண்டவர் ஸ்தாபித்து வச்சுருக்கிறார். இந்த பேழைக்குள்ளே வந்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, காக்கப்பட்டுருவாங்க. வெளியிலேருந்து எட்டி பார்க்குறவங்க கூட என்ன பண்ண முடியாது, காக்கப்பட முடியாது. வெளியிலேருந்து கேட்குறவங்க கூட காக்கப்பட முடியாது, உள்ளே வர்றவங்க தான் காக்கப்பட முடியும். நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருக்குது. லோத்துவின் காலத்தில் எப்படி நடந்துச்சோ, சோதோம் கொமோரா முழுவதும் அக்கினியினால் அழிக்கப்பட்டது போல இந்த முழு உலகமும் அக்கினியினால் அழிக்கப்படும். அப்போ இதுதான் புது உடன்படிக்கைக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம். சரி, இப்போ புது உடன்படிக்கைக்குரியவங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்கிறாரு, இந்த உடன்படிக்கைக்குள்ளே வர்றவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கை மாற்றம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன உடன்படிக்கை பார்த்தோம், மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்களேன். நோவாவின் உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை, மோசேயின் உடன்படிக்கை, தாவீதின் உடன்படிக்கை, அடுத்தது புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார், இதுதான் நமக்கு. எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 25, 26, 27 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்கள் மட்டும் வாசிக்க போகிறோம் சத்தமாக. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாமா? ஆண்கள் எடுத்துட்டிங்களா? 1008வது பக்கம் எசேக்கியேல் 36. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன்,
நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இந்த 3 வசனம் பாருங்கள். இதிலிருந்து புது உடன்படிக்கைக்குரிய உங்களுக்கு 4 காரியங்கள் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷனால் உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க முடியாது, உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியாது, உடன்படிக்கைக்கு மனுஷன் துரோகம் செஞ்சிருவான், தவறான பாதையில் போயிடுவான், உடன்படிக்கைக்கு ஏற்புடையதாக மனுஷனால் வாழ முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த புது உடன்படிக்கைக்குரிய மனுஷங்களை புது உடன்படிக்கையின் தேவன் எப்படி வாழ வைக்கிறார்னா, அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்க பண்ணுகிறார். விட்ஸ்டாண்டிங் இந்த கவனண்ட், அதாவது உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறாராம். அப்படி கிருபை செய்கிற ஆண்டவர் 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அந்த 4 மாற்றம் தான் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், 26வது வசனத்தில் நவமான இருதயம் இங்கே போடுறாங்க பாருங்க. புது உடன்படிக்கையில் நவமான இருதயம், எ நியூ ஹார்ட். அதாவது ஏற்கனவே நமக்குள்ளே என்ன இருக்குது? நமக்குள்ளே தீட்டான இருதயம், கீழ்ப்படிதல் இல்லாத இருதயம், பாவ இருதயம் இருக்குது. ஆனால் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்த நமக்கு நவமான இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இல்லைனா இதை எப்படி சொல்லலாம்னா, புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நல்ல சத்தமாக ஒரு வாட்டி சொல்லலாமா? புதிய இருதயம். எல்லாரும் சொல்லுங்கள், புதிய இருதயம். இங்கிலீஷில் அப்படி தான் சொல்லியிருக்குது, எ நியூ ஹார்ட். அதனால தான் வேத வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அவனுடைய பழைய வாழ்க்கையினுடைய இருதயம் மாற்றப்பட்டு புதிய இருதயம் உள்ளவனாய் மாற்றப்படுகிறான். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன போட்டிருக்குது? நியூ ஸ்பிரிட். ஒரு புதிய ஆவி. மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குது? ஆவி, ஆத்துமா, சரீரம். அதனால முதல்ல சரீரத்தில் இருக்கிற இருதயத்தை ஆண்டவர் மாத்துறாரு. 2வது என்ன மாத்துறாரு? புதிய ஆவி கொடுக்கிறார். ஏற்கனவே மந்த ஆவி, மங்கின ஆவி, திருடுற ஆவி, பொய் சொல்கிற ஆவி, கெட்ட வார்த்தை பேசுகிற ஆவி, மற்றவர்களை ஏமாத்துகிற ஆவி, களவு செய்கிற ஆவி, பொய் சாட்சி சொல்கிற ஆவி, இப்படி எல்லாம் இருந்திருக்கும். அந்த ஆவி எப்படி மாத்துறாரு? புதிய ஆவியாக மாற்றுகிறார். அடுத்தது 3வது என்ன போடப்பட்டிருக்குது? உள்ளத்திலே என் ஆவியை வைத்து வைப்பேன். இப்போ மனுஷனுக்கு முன்னாடி வெளியிலேருந்து வந்துச்சு, வெளியிலேருந்து அவனை ஆண்டவர் பயன்படுத்தணும்னா அவனுக்குள்ளே தம்முடைய ஆவியை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கிதியோன், சிம்சோன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். தாவீது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய், சவுல் தேவ ஆவியினால் நிரம்பினவனாய் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அவங்க கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி தங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அப்போ ஆண்டவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும். ஆனால் இப்போ நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய வச்சிருக்கிறாருன்னா, நம்மளை எப்பொழுதுமே இந்த உடன்படிக்கைக்கு உரியவங்களாக மாற்றுறதுக்காக நமக்கு உள்ள என்ன வைக்கிறாரு? அங்கே என்ன போடப்பட்டிருக்குது? புதிதான ஆவியை என்ன பண்ணுறாரு? உள்ள வைக்கிறார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து அப்படின்னு போட்டிருக்குது. இன்ட்வெல்லிங் ஸ்பிரிட், இன்ட்வெல்லிங் ஹோலி ஸ்பிரிட். அடுத்தது பாருங்கள், கடைசியாக மெய்யான பரிசுத்தம், ட்ரூ ஹோலினஸ். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் 2 கையும் பிடிச்சி, ஒருத்தருடைய 2 கரத்தையும் பிடிச்சி இந்த 4 காரியத்தை சொல்லி நம்ம ஜோமனை போகிறோம். 2 பேர் சேர்ந்து 2 கையும் பிடிச்சி நம்ம ஜோமனை போகிறோம். இந்த 4 காரியத்திற்காக இந்த புது உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற நமக்கு இதெல்லாம் கட்டாயம் தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? எனக்கு புதிய ஆவி, புதிய என்ன வேணும்? முதல்ல புதிய இருதயம், நியூ ஹார்ட். இந்த புது இருதயம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும், நம்மளுடைய எண்ணங்கள் மாறிடும், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறிடும், பழைய பாவங்கள் நம்மளை பின்தொடராது, பழைய ஆசை யோசனைகள் நமக்கு பின்ன வராது. அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எழுதிக்கலாம். நான் திரும்ப உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். 2 பேர் கை பிடிச்சி கண்ணை மூடி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண போகிறீங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. 2 பேர்
4 பேர் இல்லை, 3 பேர் இல்லை, 2 பேர். அவங்களுக்காக நீங்கள், உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ண போகிறாங்க. நமக்கு நேரம் குறைவாக இருக்குது, சீக்கிரமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல புதிய இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, புதிய இருதயத்தை எனக்கு தாங்க, புதிய இருதயத்தை எனக்கு கொடுங்க, நியூ ஹார்ட் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு தாங்கன்னு முதல்ல கேளுங்க. அந்த வார்த்தையில் நல்லா சொல்லி ஜெபம் பண்ண போகிறீங்க. புதிய இருதயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. பழைய மனுஷனுடைய வாழ்க்கை இல்லை, பழைய மனுஷனுடைய இருதயம் இல்லை, புதிய இருதயம் எனக்கு வேணும். நியூ ஹார்ட், கிரைஸ்ட் ஜீசஸ் போல, இயேசுவை போல புதிய இருதயம் உள்ளவர்களாய் என்ன மாற்றுங்க. அடுத்தது இப்படி சொல்லுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களை மாற்றுங்க ஏசப்பா, புதிய இருதயம் உள்ளவங்களா எங்களை மாற்றுங்க. வேத வசனத்தின்படி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய சிருஷ்டிக்குரிய புதிய இருதயம் இப்பொழுது உண்டாவதாக. உம்முடைய உடன்படிக்கையினால நீர் ஏற்படுத்தின அந்த புதிய இருதயம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக உண்டாக இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்தது புதிய ஆவிக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு கையை அவங்கள பிடிச்சி இன்னொரு கையை உங்க தலை மேல வச்சு ஜெபம் பண்ண போறீங்க. புதிய ஆவி, ஐ நீட் a new spirit oh God. புதிய ஆவியை உடையவனாய் என்னை நீர் மாற்றுவீராக. புதிய ஆவியை உடையவனாய் எங்களை நீர் மாற்றுவீராக. அது எங்க உள்ளத்துக்குள்ள இருந்து வரட்டும், அது எங்க உள்ளத்துக்குள்ள கிரியேட் செய்யட்டும். indwelling spirit of God, indwelling spirit of God, எங்களுக்குள்ளாக இருந்து கிரியேட் செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளாய் உண்டாவதாக. ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா மற்ற ஆவிகளை எடுத்து போடுகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஜெபிக்கும் போதே உங்க தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து ஒரு வல்லமை கடந்து போகிறது. இதுவரையும் உங்களை பலவீனப்படுத்தின எல்லா மந்த ஆவி, இருளின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள், கீழ்ப்படையாமையின் ஆவிகள், நிர்விசாரத்தின் ஆவிகள் எல்லாம் அகன்று போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை நிமித்தம் இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவர் மேலும் கிரியை செய்கிறார், வந்து அமர்கிறார். ஜெபிக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பின்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய புதிய ஆவி, indwelling spirit of God, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தேவ ஆவியானவரின் மகத்துவத்தை நான் காணும்படிக்கு இந்த காலை வேளையில எனக்கு அந்த ஆவியை அருளுவீராக. நல்ல வாயை திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. புதுசா யாராவது வந்திருந்தா அவங்க கையை பிடிச்சு நீங்களும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. indwelling spirit of God, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற, என் சரீரத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு புதிய ஆவியை தேவனே எனக்கு தந்தருளுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ ஒரு கையை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். மெய்யான பரிசுத்தம், ட்ரூ ஹோலினஸ், ட்ரூ ஹோலினஸ். கையை உயர்த்துற நமக்கு இந்த கையினுடைய அந்த ஆரம்பத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பரிசுத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார், பரிசுத்தத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு காலையில் பரிசுத்தத்தை விரும்புறீங்க, நீங்க விரும்புறதுனால கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்கிறார். இதுவரைக்கும் பாவ சோதனைகளால் அகப்பட்டு இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு காலையில் ஒரு பரிசுத்தத்தினால கர்த்தர் உங்களை மூடுகிறார். பரிசுத்தம் தான் நம்முடைய அலங்காரம், பரிசுத்தம் தான் நம்முடைய வஸ்திரம், பரிசுத்தம் தான் நம்முடைய ஆசீர்வாதம், பரிசுத்தத்தில் தான் நமக்கு பலன் இருக்குது. ஹல்லேலூயா. A true holiness, ஒரு மெய்யான பரிசுத்தத்தை உம்முடைய புது உடன்படிக்கையின் வழியாக எங்களுக்கு நீ தருவீராக. ஹல்லேலூயா. இப்போ விசுவாசிக்கிறவங்க எல்லாம் 2 கையும் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. மகத்துவத்தின் தேவனே, மகத்துவத்தின் தேவனே, மகத்துவத்தின் தேவனே, உம்முடைய புதிய உடன்படிக்கையின் மகிமையை எங்களிலே இந்த காலை வேளையில் தந்தபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு அதை புதுப்பித்திருக்கிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இப்போ தான் நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். பிரசங்க தலைப்பு போடுங்க, த ராக் ஆஃப் நியூ கவனன்ட், புது உடன்படிக்கையின் கல். இப்போ உடன்படிக்கைக்கு அஸ்திபாரமாக நம்ம இருக்கிறோம். யார் அஸ்திபாரம் உடன்படிக்கைக்கு? இயேசு கிறிஸ்து தான் உடன்படிக்கையின் அஸ்திபாரம். நல்லா சத்தமாக சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டிருந்து ராஜாவாக நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறார், இன்றைக்கு நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், இன்றைக்கு நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய உடன்படிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆமென்.
சொல்லுங்க ஆமென். அந்த தம்ப்நெயில் போடுங்க, அதில் தான் இருக்குது த ராக் ஆஃப் நியூ கவனன்ட், புது உடன்படிக்கையின் கல். இந்த தலைப்பு புது உடன்படிக்கையோட முடியல, இது புது உடன்படிக்கையின் கல்லுன்னு சொல்லி இருக்குது. அப்ப இதுல அஸ்திபாரத்தில் நிறைய கல் வந்து கோர்க்கப்பட்டது. ஒரு வசனம் இருக்குது, கிறிஸ்து இந்த சபைக்கு தலையா இருக்கிறார், அதோட இசைவாய் மாளிகையாய் நாம் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் அநேகர் பலியாக இரத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள், அநேகர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். இந்த 2025 ஆண்டு வரைக்கும் இந்த சபையை காத்து வருகிற ஆண்டவர் இந்த சபைக்கு மேலே அநேகரை ஸ்தாபித்திருக்கிறார். நாம் எல்லாரும் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரத்திற்கு மேலே அமர்ந்திருக்கிறோம். அதனால தான் இந்த சபையை யாரும் என்ன பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல, யாரும் சேதப்படுத்த முடியல, யாரும் விரோதமா நிற்க முடியல. இயேசுவே சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். கிறிஸ்து இந்த சபையின் அஸ்திபார கல்லாய் மாறுகிறார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினது. அது கர்த்தராலே ஆனது. யூதர்கள் இயேசுவை ஆகாதவர் என்று தள்ளி சிலுவை மரணத்திலே கொலை செய்தார்கள். ஆனால் இயேசுவோ யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்திற்கும் இரட்சகராய் மாறினார், மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினார். He became the cornerstone. அவரே ஃபவுண்டேஷனுக்கு, அஸ்திபாரத்திற்கு தலைக்கல்லாய் மாறினார். அஸ்திபாரத்துக்கு ஒரு கல் இருந்தால் போதுமா? அஸ்திபாரத்துக்கு அதுக்கப்புறம் நிறைய கல் என்னது தேவை. அப்படி ஒரு பயன்படுத்தின ஒரு கல்லை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த புது உடன்படிக்கையின் அஸ்திபாரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கல். அந்த கல்லில் தான் இன்றைக்கும் நாம் அமர்ந்திருக்கிறோம். இங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது ஒரு கல் தான். இந்த கல்லை தான் வெட்டி எடுத்து என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இதை காட்டிலும் ஒரு மேலான கல் திருச்சபைக்கு இருக்கிறது. அந்த கல்லில் தான் திருச்சபை அஸ்திபாரம் இட்டிருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆசையாக வர போகிறீங்க? ஆமென். இன்னும் 1/4 மணி நேரத்தில் இருக்குது. இன்றைக்கி 1/4 மணி நேரத்தில் இந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய தொடங்குகிறார். அவர் போகிற இடம்லாம் அற்புதம் நடக்குது. சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்குறார். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறார். பிறவி குருடர்களை, முடவர்களை சுகமாக்குகிறார். அப்போது ஜனங்கள்லாம் இவர் யார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒருவேளை இவர் தீர்க்கதரிசியாக இருப்பாரோ, ஒருவேளை இவர் யோவான் ஸ்நானனாக இருப்பாரோ, இல்லை எரேமியாவாக இருப்பாரோ, ஏசாயாவாக இருப்பாரோ, நியாயாதிபதிகளுள் ஒருவராக இருப்பாரோன்னு பேசிக்கிறாங்க. அந்த செய்தியை வந்து சீசர்கள் இயேசுவிட்ட சொல்கிறாங்க. என்னை பற்றி யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது சீசர்கள் இதை சொல்கிறாங்க, உங்களை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது இயேசு சீசர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்னு கேட்குறாரு. அவங்கெல்லாம் 1000 சொல்லட்டும், என் கூடவே நீங்கள் இருக்கிறீங்கல்ல, நான் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கலாமா? இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 15வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 16வது வசனம் பாருங்கள், சேர்ந்து வாசிக்கலாமா? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இப்போ பாருங்க, 12 சீஷர்களுக்கு மத்தியில் ஒருவன் தைரியமாக வந்து சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இங்கே இருக்கிற சீஷர்களும் இவரை வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை யோவான் ஸ்நானனாக இருப்பாரோ, ஒருவேளை இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஏலியாவாக இருப்பாரோ எலிசாவாக இருப்பாரோ அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் இயேசுவுக்கு எப்போவும் எதிர்ப்புறத்தில் உட்கார்ந்திருந்து அவர் பேசுகிற வார்த்தைக்கு உடனே மறுமொழி கொடுக்கிற இந்த பேதுரு எழுந்து சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அந்த வார்த்தை சாதாரணமாக ஒரு மனுஷன்ட்ட இருந்து வராதுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுத்தா தான் வரும். அடுத்த வசனத்தில் இயேசு பதில் சொல்கிறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அப்பா பேரை சொல்லி சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனை. இந்த சீமோன் அப்பா பேர் என்னவா இருந்திருக்கு? யோனாவாக இருந்திருக்கு. யூத பாரம்பரியத்தில் வச்ச பேரே தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
இயேசுன்னு அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துன்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். யோனா, நிறைய யோனா பைபிள்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். நினிவேக்கு போன யோனா அந்த யோனா இல்லை, இவர் சீமோனுடைய அப்பா. இந்த யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு சொல்லி இந்த சீமோனை குறித்து சொல்லிட்டு அங்கே என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு இந்த சீமோனுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த சீமோனுக்கு பேர் என்னன்னா கேட்பவன், லிசனர், இல்லைன்னா கவனிப்பவன்.